திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தன் தொகுதியில் ஏற்பட்டுள்ள புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 9/8/26 அன்று கூடலூர் சட்டப்பேரவைக்கு விட்ட லாரஸ்டன் நம்பர் 4 என்கிற இடத்தில் பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் புலியால் தாக்கப்பட்டும் அவரின் உடலை உண்டும் இறந்துவிட்டார். உடனடியாக சட்டமன்றத்தில் இது சாதாரண புலி அல்ல, மேன் ஈட்டிங் டைகர், இதை சுட்டு பிடிக்க வேண்டும் அல்லது மயக்கூசி செலுத்தி பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றேன். ஆனால் அதன் மீது வனத்துறையை எந்த நடவடிக்கை இல்லை. இதன் விளைவாக மேற்குறிப்பிட்ட இடத்திலேயே 21/8/2022 ரவிச்சந்திரன் என்கிற நபரை புலித்தாக்கியும் கடித்தும் சாப்பிட்டு இருந்திருக்கிறார். இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட உறவினர்கள், பொதுமக்கள், அரசின் பிரிவு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு சிறந்த பரிகாரம் தேடுவோம் என்று போராட்டம் நடத்தினார்கள். இதனை எடுக்காத அந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் உட்பட விசிகா கட்சியை சேர்ந்த சகாதேவன் என்பவரையும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த ரவிக்குமார் போன்ற தோழர்களையும் கைது செய்து சிறைத்துள்ளார்கள். எனவே உடனடியாக அந்த மேன் ஈட்டிங் டைகர், அதாவது நேஷனல் டைகர் அந்த விதியின்படி அந்த யானை மேன் ஈட்டிங், ஏன்னா 3 பேரை இதுவரைக்கும் சாப்பிட்டுருச்சு. அதனால் அதை என்ன செய்யணும்னா நேஷனல் டைகர் அந்த விதியின் உட்பட்ட அதன்படி என்ன செய்யணும், அதை மயக்கூத்து செலுத்தணும். அந்த டைகர் இது சுட்டு பிடிக்க வேண்டும், ஏன்னா இன்னொரு உயிர் போகாததுக்கு எடுக்க வேண்டும். அதே போல இப்போ என்ன கூண்டு வச்சு தான் பிடிக்க முயற்சி எடுத்துக்கிட்டார்கள். இது போதாது. அது மேன் ஈட்டிங் டைகர் என்பதனால் அதை இந்த அடிப்படையில் தான் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக 25 லட்சம் தர வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் 10,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இறந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்ய வேண்டும். அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை வர வேண்டும். ஏற்கனவே இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 8 பேர் யானையால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பல பேர் காயமுற்றார்கள். அரசு அலுவலகம் போன்ற கட்டடங்கள் எல்லாம் இடித்து தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது மிகவும் சீரியஸான விஷயம். இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடனடியாக அந்த மேன் ஈட்டிங் டைகரை அதாவது சுட்டு பிடிக்கணும், இல்லைன்னா மயக்கூசில் தான் பிடிக்க வேண்டும். இப்போது எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை போதாது, இதை செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நீங்க வெளிநடப்பில் இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் போஜராஜன் அவர்கள்.